ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் இப்போ நாம் சுவையான கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையில் 3 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவாடு தொக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் கருவாடு சேர்த்துக்கலாம். நான் இப்போ நெய் மீன் கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கருவாடு எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மிதமான சூட்டில் நல்லா வேக விடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சுவையான கருவாடு தொக்கு தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கருவாடு தொக்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.